உலகின் இனிய தமிழ் மக்களே, இந்த உலகில் யாதும் தமிழ்தான், யாவரும் தமிழர்கள்தாம். அந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருக்குறளுக்கு ஒரு திருவுரை என்ற எனது நூலிலிருந்து முதலில் அறத்துப்பால் 38 அதிகாரங்களை கவிமகான் திருவள்ளுவருக்கு நன்றி கூறி எனது குரல் வாயிலாக இணையத்தில் திருக்குறளை பதிவு செய்கிறேன். எனது பெயர் கவிஞர் சுப் ரத்னவேலு BA, VAO பணி நிறைவு, திருக்குறள் திருவுரை ஆசிரியர், சங்கரன்கோவில், பின்கோடு 627756, இந்தியா. குறள் மட்டும் 2 தடவை பாடுகிறேன். திருக்குறள் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அர்த்தம்: இந்த உலகத்தின் முதன்மொழி தமிழ் மொழியில் மொத்த எழுத்துக்கள் 247. அவற்றுள் ஆ என்பது முதல் எழுத்து. அதுபோல் ஆதியிலிருந்து அசைவாடுகிற கடவுளைத்தான் இவ்வுலகில் முதலிடத்தில் வைத்து போற்ற வேண்டும். குறள் 2. கற்றதனால் ஆய பயனன் கொல், வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். கற்றதனால் ஆய பயனன் கொல், வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அர்த்தம்: எல்லாம் அறிந்த ஆண்டவனுடைய அழகு பாதங்களை தொழாதிருந்தால் அவர் படித்து பல பட்டங்கள் பெற்றிருந்தும் என்ன பயன் சொல்லுங்கள்? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அர்த்தம்: நறுமண மலரில் வீற்றிருக்கும் மகிமை பொருந்திய ஆண்டவன் பாதம் பணிந்தவர்கள் இப்பூமியில் புகழ் அடைவதுடன் நீடித்த நாட்கள் உயிர் வாழ்வார்கள். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அர்த்தம்: வேண்டியவர் என்றோ வேண்டாதவர் என்றோ பாகுபாடு பார்க்காதவர் இறைவன். அத்தகையோனின் பாதம் பணிந்தவர்களுக்கு என்றும் துன்பம் வர வாய்ப்பில்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அர்த்தம்: இறைவனது சிறப்பை இப்பூமியில் புகழ்ந்து சிறப்பாக பரப்புரை செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேதனை தரக்கூடிய இருவகை தீவினைகள் எதுவும் வாரா. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழிக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அர்த்தம்: இறைவன் மனிதனுக்கு படைத்த ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்வதுடன் பொய் உரைக்காது நற்பண்புகளுடன் வாழ்ந்தால் அத்தகையோர் நீடித்த நாட்கள் உயிர் வாழ்வார்கள். குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அர்த்தம்: தனக்கு ஒப்பாக எவரும் இல்லாத இறைவன் பாதம் தொழுத பக்தர்களுக்கு அந்த இறைவன் அல்லாமல் வேறு எவரும் வந்து அவர்களது மனச்சோர்வுகளை போக்கிட முடியாது. குறள் 8. அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறாழி நீந்தல் அரிது. அறாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறாழி நீந்தல் அரிது. அர்த்தம்: அறக்கடலாகிய கடவுள் பாதம் வணங்கியவர்கள் அன்றி வேறு எவரும் இந்த உலக வாழ்க்கை கடலில் நீச்சல் அடித்து வெற்றி அடைவார்கள் என்பது கடினம். குறள் 9. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை.
கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அர்த்தம்: 8 வகையான குணாதிசயங்கள் உடைய ஆண்டவன் பாதம் வணங்காதவர்களின் உடல் உறுப்புகளான ஐம்பொறிகளால் இந்த உலகிற்கு எந்த பயனும் இருக்கப் போவதில்லை. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அர்த்தம்: இந்த உலக வாழ்க்கை பெருங்கடலில் ஆண்டவன் திருவடியை வணங்கியவர்கள் மட்டும்தான் கலக்கமில்லாமல் நீந்தி கரை சேர்வார்கள். அவ்வாறு இறைவன் பாதம் வணங்காத மற்றவர்கள் நீச்சல் அடித்து கரை சேர்வது என்பது இயலாத காரியம்.